என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக Realme X9 Max அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் 27,000 ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஃபோனை ப்ராசஸர் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கு. இப்போ Realme தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் Realme X9 சீரிஸ் கொண்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த Realme X9 சீரிஸில் 2 ஃபோன் வரப்போகுது. முதல் ஃபோன் Realme X9 அண்ட் Realme X9 Pro. இப்போ நம்ம பார்க்க போகிறது Realme X9 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். X9 வேணும்னா சொல்லுங்கள், அதோட அன்பாக்சிங் அடுத்து போட்டுரும். இப்போ நம்ம X9 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த Realme X9 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, Realme X9 Pro இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு போட்டிருக்காங்க. கீழே பெருசாக X9 போட்டிருக்காங்க. கீழே ப்ரோன்னு போட்டிருக்காங்க. அது கீழே Realme போட்டிருக்காங்க. பாக்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அப்புறமா உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் Realme சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 1 ஹவரில் இல்லை 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகிடும் சார்ஜ். அந்த அளவுக்கு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறம் உள்ளே ஒரு டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள். ஸோ மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme X9 Pro இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme X7 அந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் Realme என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் இப்படி இருக்காது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது. கீழே Realme பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஃபோன் பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ டிசைன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு போட முடியாது. சிம் நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். டாப் சைடில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போட்டுருக்கு. பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200க்கான ஒரு 5G ஆக்டா கார் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme X9 Max அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர் சூப்பரான ப்ராசஸர் சொல்லலாம். உங்களுக்கு கேம் எடிட்டிங் நல்லாவே இருக்க போது. இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் சொல்லலாம். நல்லாவே இருக்க போது கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ஃபோனில் GPU மேலி G77 MC9 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கேமிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 8GB ரேம் அண்ட் 128GBக்கான ஸ்டோரேஜோடு வருது. அதோட ப்ரைஸிங் 27,000 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது வேரியண்ட் 12GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜோட ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரைஸிங் 30,000 ருபீஸ் வருது. ஸோ ப்ரைஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் பண்ண X1 Max மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.4 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். நல்லாவே இருக்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஃபோனில் 1080x2400க்கான ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கார்னிக் கோரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே விட்ட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 45 மினிட்ஸில் ஸ்பீடாக ஏறிடும். 0 to 100 வெறும் 45 மினிட்ஸில் ஃபுல்லாக ஏறிடும். அந்த பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. ரெண்டாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. இந்த ஃபோனில் 3 கேமராஸுமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபோன்ஸ் மாதிரி 2 மெகாபிக்சல்லாம் கொடுக்கல. நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமரா ரியரில். இந்த ரியரில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா சப்போர்ட் உண்டு. HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 4K at
30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து இப்போ வரைக்கும் மெகா பிக்சல் தெரிய வரல, ஏன்னா இப்போ தான் ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. பட் ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோனுக்கு. இந்த ஃபோனில் வந்து 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா ரூமர்ஸு. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் வந்து செல்ஃபியில் HDR சப்போர்ட் உண்டு, பனாமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 2 கலர் வரப்போகுது. முதல் கலர் வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. மூணாவது கலர் வந்து மல்டி கலர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வர எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் வந்து அந்த மல்டி கலர் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கும் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் Realme UA 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரீல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். சிம் நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறம் மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர்னு எக்கச்சக்க சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து வைஃபை, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC கிடையாது, ரேடியோ உண்டு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கடைசி இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டேட் எதுவுமே தெரிய வரல. பட் ஆனால் வந்து ஜூலை எண்டுலேருந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ தான் Realme X9 Max கொண்டு வர போகிறாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. வாங்குறதா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஃபோனோட கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக 1 மாதம் ஆக வாய்ப்பு இருக்குது. 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த Realme X9 Pro அந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மட்டும் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Realme X9 Pro இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி Realme X9 அந்த ஃபோன் அன்பாக்சிங் என்ன சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.